ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு வெங்காயம் அதை நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற அளவுக்கு வதங்கிட்டு இன்னும் அதில் ரம்பலையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா, தயிர் எல்லாமே நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மறக்காமல் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கும். அது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரு, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரு, பிரியாணி மசாலா. நான் ஆச்சியோட பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா இலை, மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனு அதில் வந்து சில்லி பவுடரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை வந்து என்ன பண்ணணும், அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விடணும். அதோடைய தண்ணியெல்லாம் இறங்கி நல்ல ஜூஸியாக ஆகும். அதுக்கப்புறம் அது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிறணும். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அரிசிக்கு உண்டான தண்ணி நம்ம என்ன செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு என்ன செய்யணும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடிட வேண்டியதான். மூடி ஒரு 2 விசில் விட்டாலே போதும். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்கு பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நல்லா டேஸ்டியான ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. வெங்காய ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. அதோடைய சிக்கனும் கூடயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பக்கத்துலேயே சிக்கன் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே குக்கர் விசில் அடித்து பிரியாணியும் சுட சுட ரெடி. நீங்களும் இந்த சிம்பிளான பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.